எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஜான் கிரே அவர்கள் எழுதின "ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன்" இந்த புத்தகத்துடைய கடைசி அத்தியாயம் 13வது அத்தியாயத்த பார்ப்போங்க. இதுல மாயாஜாலமான இந்த காதல ஜீவனுடன் வைத்திருப்பது எப்படி? உயிர்ப்புடன் வைத்திருப்பது எப்படி? அப்படின்றத பத்தி விளக்கி எழுதியிருக்கிறாருங்க. எல்லா விஷயங்களையுமே 12 அத்தியாயத்துல சொல்லிட்டாரு. இதுல ஒரு வித்தியாசமான ஒரு சூழல சொல்றாருங்க. முதல்ல அவர் முதல் அத்தியாயத்துல சொன்னத திருப்பி இத எடுத்துக்கோங்க. இந்த அத்தியாயம் பார்க்கறதுக்கு முன்னாடி. மொத்தமா எடுத்துக்கிட்டோம் 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காதலிக்கிறாங்க. காதல் எனும் ஜீவன தேடி அலையுறாங்க. அவங்களுடைய துணைவர்கள ஆயிரக்கணக்கான இளம் ஆண்கள், பெண்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போராட்டமா பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 50% பேரு பிரிஞ்சிடுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால. ஒரு 25% பேரு ஒரு கட்டாயத்தின் பேர்ல சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு 25% பேரு எப்பொழுதுமே அவங்களோட காதல உயிர்ப்புடனே வச்சிருக்கிறாங்க. இதுதாங்க வந்து அவர் முதல் அத்தியாயத்துல குடுத்தது. இந்த 25% பேரு என்ன பண்றாங்க? அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. அதைத் தொடர்ந்து இந்த 75% பேரு செய்யக்கூடிய தவறுகள் என்ன? அப்படின்றதெல்லாம் விளக்கி சொல்லியிருந்தாரு. இந்த உயிர்ப்புடன் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்றத பத்தி தெளிவா சொல்றாங்க. நம்ம சுருக்கமா பார்ப்போம். ஆண், பெண் உறவு முறைகள், கணவன், மனைவி மட்டும் இல்லங்க. எல்லா இடத்துலயுமே நிகழக்கூடிய ஒரு சில விஷயங்கள இந்த அத்தியாயத்துல நம்ம முக்கியமா பார்ப்போம். ஆண், பெண் 2 பேருமே சமூகத்திலயா இருக்கட்டும், இல்ல ஒரு அலுவலகத்திலயா இருக்கட்டும், இல்ல ஒரு கல்லூரிகளா இருக்கட்டும், இல்ல குடும்பமா இருக்கட்டும். எல்லா இடத்துலயுமே மகிழ்ச்சியாக, ஆதரவாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆனா திடீரென்று ஏதாவது ஒரு சூழல்ல பயங்கரமா பேசிடுறது, இல்ல பேசுறத காது குடுத்தே கேட்காம இருக்கிறது, இல்ல உதாசீனப்படுத்துறது. அ இப்ப குடும்ப உறவுகள் எடுத்துக்குவோமே, காலையில வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு எரிஞ்சு விழுவுறது, திடீர்னு பேசாமலே விட்டுறது, அப்படியான சூழல் வந்து இருக்குங்க. இதற்கு என்ன காரணம்? அதாவது ஆண், பெண் உறவுமுறைகள், குடும்ப உறவுகள்ல அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நிறைவாகி ஒரு பீக் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஆழ் மனசுக்குள்ள நேர்மறையான எண்ணங்கள் இல்லாம, எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே குடிகொண்டு கிடக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷம், 10 வருஷம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கும். அந்த விஷயம் திடீர்னு மேல எழுந்து வந்துரும். அவர் தங்கத்துல முக்கியமா சொல்றாரு, அளவுக்கு அதிகமான அன்பு, ஆதரவு எல்லாமே அவர்களுடைய எதிர்ப்பாளினர்ட்ட இருந்து கிடைக்கிறப்ப, அவங்கள்ட்ட தீர்க்க முடியாத, அவங்கள வந்து காயப்படுத்தின, அவங்களுடைய உணர்வுகள வந்து பயங்கரமா காயப்படுத்தியிருக்கிற ஒரு விஷயம் வந்து திடீர்னு அவங்களுக்கு மேல எழுந்து வந்துரும். அந்த நேரத்துல அதாவது அளவுக்கு அதிகமா அன்பும், ஆதரவும் கிடைக்கிறப்ப, நம்மளுடைய பழைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அது முளைச்சு அப்படியே வெளில வரும். இதைத்தாங்க வந்து இந்த அத்தியாயத்துல முழுக்கவே சொல்றாரு. இந்த மாரி நேரத்துல இந்த எதிர்ப்பாளினர்கள் வந்து, நம்மளால தான் திடீர்னு இப்படி சைலண்ட் ஆயிட்டானோ? நம்ம தான் அதுக்கு காரணமா இருக்குமோ? ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட இந்த மாரி நடந்துக்கிறா. அதாவது திருமணத்திற்கு முன்பு அவங்களுடைய வீட்ல, வாழ்ந்த வீட்ல அவங்க அப்பா வந்து ஏதாவது திட்டியோ, இல்ல உணர்வுகள் ரீதியா அந்த பெண்ண வந்து காயப்படுத்தியோ என்னைக்காவது இருந்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அ இவன்கிட்ட இப்ப குடும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் கணவன் வந்து அன்போட, அரவணைப்போட, ஆதரவோட முழுசா பார்த்துக்கிறான். முழு சுதந்திரம் வந்து அந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்குது. முழு ஆதரவு கிடைக்குது அப்படின்னா, அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தோடையும், அன்போடையும், பரிவோடையும் இருக்கிறப்ப, அந்த முற்காலங்கள்ல நடந்த விஷயம் அப்படியே கொப்பளிச்சு மேலேருந்து வந்து, அந்த பெண்ண அப்படியே அமைதி அடைய செய்யுது. இந்த மாரி சூழல் நெறைய ஆண், பெண் 2 பேருக்குமே இருக்கிறது வழக்கம். அப்ப ஒரு ஆண் வந்து என்ன நெனச்சுக்க கூடாது அப்படின்னா, நம்ம ஏதாவது சொல்லி இவ இப்படி பேயடைஞ்ச மாரி இருக்காளோ, நம்ம ஏதாவது வார்த்தைகள விட்டுட்டோமோ, நம்ம வந்து அவளுக்கு தேவையானத நம்ம வந்து கொடுக்காம விட்டோமோ, ஏதாவது கேட்கக்கூடியத நம்ம செய்யாம விட்டோமோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு முதல் நிலையில ஒரு சந்தேகங்கள் வரும். இது தொடர்ந்தது அப்படின்னா, அது ஒரு கோவமா மாறிருங்க. நம்ம வந்து அளவுக்கு அதிகமான அன்ப குடுக்குறோம். அவ வந்து செவிடங்காதுல சங்கூதுன மாரியே இருக்கா அவ. அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ச்சியா அது நடந்தது. ஒரு 10 நாள் நடக்குது. இவன் வந்து அன்போட போய் பேசுறது, அவ எதுவுமே கண்டுக்காம, முற்காலங்கள்ல நடந்ததே நெனச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கங்களேன். ஒரு 10 நாள் கழிச்சு இத அப்படியே விட்டுருவான். விட்டுட்டு, அவ ஒரு நாள் திடீர்னு பழசெல்லாம் மறந்துட்டு, திருப்பி அன்போட, அரவணைப்போட இவன் ஒரு கணவன் கிட்ட வந்து பேசுறப்போ, இவனுக்கு என்ன தோணும்? நான் 10 நாளா வந்து பேச பேச வந்தேன். நீ செவிடங்காதுல சங்கூதுற மாரி இருந்தா, திடீர்னு வருவ, நான் உன்ட்ட பேசணுமா? அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு கோவம் வருங்க. இது இயல்பாகவே உள்ள கோவம் தான். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணுங்க, ஆண்கள் வந்து ரப்பர் பேண்ட் மாரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
கொஞ்சம் வெளில போயிட்டு திருப்பி உள்ள வருவாங்க. அதுக்கு பெண்கள பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அலைகளை போன்றவர்கள் கீழ போயி கிணத்துக்குள்ள போய் இருண்ட கிணத்துக்குள்ள போய் கீழ தரைய தொட்டுட்டு திருப்பி மேல வருவாங்க. ஸோ இத வந்து மறந்துறக்கூடாது. இத என்ன சொல்றாரு, 90க்கு 10 கொள்கை, 90 10 கொள்கை அப்படின்னு சொல்றாருங்க. அது என்ன 90 10 கொள்கை அப்படின்னா, இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறப்போ, இப்ப வந்து ஒரு பெண் அமைதி அடைகிறா. திடீரென்று நேத்து இரவு வரைக்கும் மகிழ்ச்சியா இருந்தவ, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு இப்படி வருத்தமான ஒரு சொல் தொடர்ந்து 5 நாள், 6 நாள் நீடிக்குது அப்படின்னா, அதற்கு அந்த 90 10 கொள்கைய ஞாபகத்துல வச்சுக்கங்க. 90% அதற்கு நீங்கள் பொறுப்பாளி அல்ல. அவள் வந்து அப்படி இருக்கிறா அப்படின்னா, முற்காலங்கள்ல அவளுடைய அலுவலகத்துல நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். இல்ல குடும்பத்துல நடந்த விஷயமா இருக்கலாம். இல்ல சமூகத்துல அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். அது வந்து தலை தூக்கியிருக்கலாம். அத வந்து என்ன? ஏன் இப்படி இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. நம்ம வந்து அதற்கான காரணம் என்ன அப்படின்றத அந்த நேரத்துல இந்த அமைதியா இருக்கிறாங்களே, அவங்களும் தாங்களாக முன் வந்து நம்ம அமைதிக்கு என்ன காரணம்? எப்படி ஒரு பிரச்சனை மேலிருந்து வந்தது? நான் மகிழ்ச்சியா இருக்கிறப்ப அப்படின்றத மனம் திறந்து அந்த எதிர்ப்பாளினர்ட்ட சொல்லணும். என்னதான் இவங்க கேட்டாலும் அவங்க பார்த்து சொல்லணும்னு நினைச்சாதாங்க சொல்லுவாங்க. பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறு இதுதான். பிரச்சனை என்ன அப்படின்றத வாய் விட்டு சொல்லவே மாட்டாங்க எதிர்ப்பாளினர். இந்த மாரி சூழ்நிலை. ஆனா இது வந்து சொல்ல பழகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதத்தான் வந்து 90 10 கொள்கை. இவங்களுக்கு இப்படிதாங்க ஆதரவு கொடுக்கணும். அதாவது நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்றத முதல்ல சொல்லணும். எதிர்ப்பாளினர் அத காது குடுத்து கேட்கணும். அடுத்து இல்ல உங்களுக்கு வந்து சொல்றது கஷ்டமா இருக்கு. சொல்றதுக்கு வந்து ஒரு சங்கோச்சமா இருக்கு அப்படின்னா, ஒரு பென், பேப்பர் எடுத்து ஒரு லெட்டரா எழுதிறணும். அத யாருக்கும் உங்களோட உங்க கூட யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு அத லெட்டரா எழுதிறணும். எழுதி நீங்களே படிச்சு காட்டலாம். இல்ல பெரும்பாலான சமயங்கள்ல இந்த கடிதம் எழுதக்கூடிய உத்தி என்ன பண்ணும், எழுதவே உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகள், எதிர்மறையான உணர்வுகள் எல்லாமே பேனாவோட மை எப்படி தீருதோ, அதே மாரி உங்க மனசுல இருந்து தீர்ந்து போயிருங்க. அத வந்து அந்த லெட்டர போஸ்ட்டே பண்ண மாட்டீங்க. நீங்களாவே கிழிச்சு போட்டுருவீங்க. இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சில சமயங்கள்ல தாமதமான பதில் நடவடிக்கைகள் இருக்குங்க. ஜான் கிரே அவர்கள் அவங்க வீட்ல நடந்தத பத்தியே எழுதியிருக்கிறாரு. அதாவது இந்த மாரி சூழல் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதாவது அன்பா போய் கணவன் வந்து மனைவி வந்து அன்போட போய் ஆதரிச்சு பேசுறப்ப, அவள் வந்து கண்டுக்காம விட்டுறது. ஒரு 5 நாள், 6 நாள் தொடர்ந்து நடக்கிறப்ப, அவளுக்கு ஏதாவது பிடித்த விஷயத்த அவளுக்கு வாங்கிட்டு வந்து குடுக்குறது. மனமுவந்து ஏத்துக்கிட்டு, அது ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மையா மீண்டும் வந்து அதே நிலையே தொடர்ந்து இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆண் என்ன பண்றான் அப்படின்னா, அவள கண்டுக்காம இவனோட வேலையில மூழ்கிறான். திடீர்னு ஒரு நாள் பெண் வந்து தன்னோட பழைய நிலைமைக்கு வர்றா. புதுசா ஒண்ணு வாங்கி குடுத்தேன் இல்லையா? அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அன்னைக்கு பழைய நிலையோட, புதுப்பொலிவோட அன்பையும், ஆதரவையும் எல்லாம் பெற்றுக்கொண்டு குடுப்பதற்கு தயாராக இருக்கிறா. அன்னைக்கு இவனுக்கு கோவம் வரும். அன்னைக்கு நம்ம வந்து இந்த விஷயத்த அந்த 90 10 கொள்கை விழிப்புணர்வோட நடந்துக்கணும். அவள் வந்து இவ்வளவு நாள் அமைதியா இருந்ததுக்கு நம்ம காரணம் கிடையாது. அவள் வந்து நம்ம எப்படி அ ரப்பர் பேண்ட் மாரி விலகி போயிட்டோமோ, அவ அலைகள் மாரி கீழ போயிட்டு இப்பதான் மேல வந்திருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த சுழற்சி வந்து கண்டிப்பா இருக்கும். இதனால திடீர்னு கோவம் வர்றது நம்ம வந்து பெருசா எடுத்துக்கூடாது. 90 10 கொள்கைய ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாருங்க. அடுத்தது இந்த குடும்ப உறவு முறைகள்ல பருவ காலங்கள் சொல்றாங்க. ஒரு 4 பருவங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வசந்த காலம், காதலின் வசந்த காலம், காதலின் கோடை காலம், காதலின் இலையுதிர் காலம், காதலின் குளிர்காலம். இந்த 4ம் வந்து சுழன்று கொண்டே இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வசந்த காலத்துல காதலோட வசந்த காலத்துல எப்படி இருக்குமா, யாருக்குமே கிடைக்காத அற்புதமான ஒரு காதல் எனக்கு கிடைச்சிருக்குது. இது வந்து வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு தொடரும். இனிமே எனக்கு துன்பம்னே கிடையாது. எப்பொழுதுமே இன்பமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. தேவையானது எப்போதுமே தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாரியான ஒரு சூழல் இருக்குமாங்க. உறவு முறைகள்ல இப்படி ஒரு காலம் வந்து இருக்கும். ஆனா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதே மாரியான ஒரு காலப்போக்கு தொடர்ந்து இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுதாங்க வந்து முதல் நிலை. 2வது கோடை காலம். கோடை காலம்னா என்னங்க? சுட்டெரிக்கும் வெயில். அன்ப பெறுறதுக்கு, அன்ப குடுக்குறதுக்கு 2மே கடினமான காலமா இருக்கும். ஐயோ! தப்பி தெரியாம இவள வந்து நம்ம காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டோமோ! அப்படின்னு சொல்லி உங்களுக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு அந்த கோடை காலம் அவ்ளோ வறண்டு போய் கிடக்கும். நெறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். உங்களுக்கு அன்ப வந்து தேடி தேடி அலைய வேண்டியதா இருக்கும். அப்படியான சூழலும் இருக்கும். விவாகரத்து வாங்கிர்லாமா? இவள வச்சுக்கிட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்மளுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் நினைக்கிறதா இருக்கட்டும். இது வந்து
இந்த கோடை காலம் அப்படின்றது உடனே வந்துருமா? 10 வருஷம் கழிச்சு வராதா? அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த காலகட்டத்தில வேணாலும் இது நடக்கலாம். எல்லாருக்குமே ஒரே காலம் வந்து கோடை காலமா, ஒரே காலம் வந்து வசந்த காலமா இருக்காது. சுழற்சி முறையில இருக்கும். அடுத்து இலையுதிர் காலம். இலையுதிர் காலம், கோடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதலுக்கு வர்றது, ஒப்புதலுக்கு வர்றது. ஆமா, நம்மகிட்டயும் குறைகள் இருக்கு. நம்மளும் வந்து தவறுகள் பண்ணியிருக்கிறோம். அவர்கிட்டயும் குறைகள் இருக்கு. அவரும் தவறுகள் பண்ணியிருக்கிறாரு. நம்ம 2 பேருமே வந்து பேசி நம்மளோட தவறுகள திருத்திக் கொண்டு, தேவையானதை பெற்றுக்கொண்டு, மனமுவந்து கொடுப்பதற்கு கற்றுக்கொண்டு, நம்ம வந்து இன்பமா வாழணும் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரக்கூடிய இனிமையான காலம் தாங்க வந்து இலையுதிர் காலம். இந்த காலத்துல கொஞ்சம் ஓய்வு வந்து கிடைக்கும். அடுத்து குளிர்காலம். குளிர்காலத்துல எப்படி நம்ம போர்வைய போத்திக்கிட்டு இழுத்து மூடி படுத்திருப்போம் இல்லையா? அது மாதிரி இந்த அன்பு, ஆதரவு, புரிதல் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், அதாவது கணவன், மனைவி, குடும்ப உறவுகள்ல எதிர்பாலினர்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நிலைகள் எல்லாமே இலையுதிர் காலத்துல வரும். குளிர்காலத்துல நமக்கு தேவையானதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே முயற்சிகள் எடுப்போம். நம்மளுக்குன்னு ஒரு தனி விஷயம், நம்மளுக்கு புடிச்சதெல்லாம் செய்றதுக்கு நம்ம தனியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க அந்த ரப்பர் பேண்ட் மாரி எக்ஸ்டெண்ட் ஆகி போவாங்க. குகைக்குள்ள போயிருவாங்க. அவங்க வேலை பளுவுக்குள்ள உள்ள போயிட்டாங்கன்னா, யாருமே தொந்தரவு பண்ணாத இடத்துக்கு போயிட்டு அவங்க பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. பெண் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிணத்துக்குள்ள போயிருவா. நம்மளோட ஆள் கிணத்துல இருண்ட கிணத்துக்குள்ள போய் டச் பண்ணிட்டு, அப்புறம் நமக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே குகைக்குள்ள போறதா இருக்கட்டும், இல்ல பெண் கிணத்துக்குள்ள போறதா இருக்கட்டும், முழுசா போயிட்டு ஆண் போய் ஒரு புரிதலுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அடுத்து ஒரு வசந்த காலம் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில வெளில வருவான். பெண்ணும் நமக்கு ஒரு ஆதரவான துணைவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி வசந்த காலத்தை நோக்கி அந்த அலைகள் கீழ இருந்து திருப்பி மேல வருவாங்க இல்லையா? ஸோ அடுத்தது அவங்களுக்கு இந்த வசந்த காலம் வர்றதுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பாலினர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஆதரவு இதெல்லாம் வந்து அவங்கள அடுத்த காலத்துக்கு கொண்டு வரும். இது மாரி கால சுழற்சிகள் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த வெற்றிகரமான குடும்ப உறவுகளுக்கு இந்த கால சுழற்சி வந்து தேவை. இப்படி கால சுழற்சிகள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இறுதியில இந்த புத்தகத்தோட முடிவுல என்ன சொல்றாரு, நம்ம வந்து 12 அத்தியாயங்கள்ல நம்ம நெறைய விஷயத்த பார்த்திருக்கோம். இந்த வழிமுறைகள் 2 பேருக்குமே வேறு வேறு கிரகம், வேறு வேறு மொழிகள், எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் இது எல்லாமே வேறு வேறு. எப்படி வந்து நம்ம பேசணும் அப்படின்றதெல்லாம் ஜான் கிரே அவர்கள் சொல்லிக் குடுத்திருக்கிறாரு. எப்படி வந்து ஆதரவு தெரிவிப்பது, கடிதம் எழுதுவது எப்படி, எப்படி வந்து மனசு சங்கடப்படாம உங்களுக்கு தேவையானத பெற்றுக்கொள்ளவும், உங்க தேவைக்கு ஏற்ப குடுப்பதையும் நீங்க கற்றுக்கொள்றது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாருங்க. ஆனா, எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அது எல்லாருக்குமே சிரமம் தான். ஒரு இக்கட்டான சூழல்ல உங்களால திடீர்னு இந்த ஜான் கிரே அவர்கள் எழுதின புக்ல இது எங்க இருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து கற்றறிந்திருக்கோம், கேட்கும் கிட்டத்தட்ட பலமுறை, மிக பலமுறை வந்து நம்ம கேட்க, கேட்க, கேட்க தாங்க நமக்கு வந்து இது மண்டையில நிக்கும். இத புக்க வாங்கி படிச்சு பார்த்து, மறுபடியும் பலமுறை நீங்க ஓய்வு நேரங்கள்ல இத வந்து இந்த அத்தியாயங்கள எடுத்து படிச்சு பார்த்து, பயிற்சி எடுத்தா தான் இதுலருந்து மீள்வதற்கு நீங்க முயற்சி செய்யணும் அப்டின்னா, இத பலமுறை நீங்க வந்து பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கும் அப்டின்னு ஜான் கிரே அவர்கள் சொல்றாருங்க. அதைத் தொடர்ந்து நீங்க என்னதான் உங்களுக்கு மறந்துட்டாலும், ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கங்க. என்ன அப்டின்னா, 2 பேரும் குடும்ப உறவுகள்ல ஆண், பெண், கணவன், மனைவி 2 பேருமே வேற்று கிரகத்தை சேர்ந்தவர்கள். 2 பேருக்குமே சிந்தனை, செயல்பாடு, எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் ஒரே மாரி இருக்காது அப்படின்றத மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கங்க. எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகாம இருக்கிறதுக்கு இத மட்டுமாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஜான் கிரே அவர்கள் எல்லாத்தையும் வற்புறுத்துறாருங்க. இதைத் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஜான் கிரே அவர்கள் உள்ள வந்ததுக்காக அவரு நன்றி தெரிவிக்கிறாரு. ஸோ நீங்க புக்க வாங்கி படிச்சு பாருங்க. நமக்கு இதோட இந்த புத்தகம் 13வது அத்தியாயம் முடியுதுங்க. இனி அடுத்த பதிவுகள்ல எந்த புத்தகத்த பத்தி நம்ம பேசலாம் அப்படின்றத நீங்க போடுங்க. கமெண்ட்ல எழுதுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா எழுதுங்க. சார் இந்த புக்க பத்தி அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வேற ஏதாவது புத்தகத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதையும் எழுதுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.